அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்ட ஒரு விஷயம் என் மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதை நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். காதலிக்கிறதுக்கு பொண்ணு தேவை, கல்யாணம் பண்ண பொண்ணு தேவை, சமைக்க பொண்ணு தேவை, துணிமணி துவைக்க பொண்ணு தேவை, உனக்கு கால் அமர்த்துறதுக்கு பொண்ணு தேவை. ஆனால் பொம்பளை புள்ள பிறந்தா மட்டும் பொண்ணு தேவையில்லை. அது என்ன இதுன்னு எனக்கு புரியல. என்ன ரெண்டாவது, நீங்களே யோசனை பண்ணுங்கள், இது யாரோட குத்தம்ட்டு? அந்த பெத்த பொண்ணோட குத்தமா இல்லை தகப்பன் உன்னோட குத்தமான்னு? இது ஆண்டவனோட இது. அவங்க செய்கிற கருமம் தீமையெல்லாம் இந்த லோகத்தில் தான் அனுபவிச்சுட்டு போகணும். ஆனால் பெண் குழந்தை பெற்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? ஆண் குழந்தை என்ன, இந்த காலத்தில் ஆண் பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களும், நான் எல்லாத்தையும் சொல்ல, எல்லா பிள்ளைங்களும் தாய் தகப்பனுக்கு கஞ்சி ஊற்றிடுறாங்களா, சாப்பாடு போட்டுடுறாங்களா? இல்லை எல்லா பெண் பிள்ளையும் தான் வந்து அம்மா அப்பாவை கை விட்டுறாங்களா? அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கஞ்சாக இருந்தாலும் தான் பெற்ற தாய்க்கு வைத்த ரப்புவாங்க. அதே ஒரு சில ஆண் மகன்களும் இருக்காங்க, பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அம்மாவை வெளியே தள்ளி வைக்கிறாங்க. அவங்க இருமுறாங்க, அவங்க துப்புறாங்கன்னு. பேர பிள்ளைங்களுக்கு அவங்க நல்லது கெட்டது இப்போ இருந்தே சொல்லி தருவாங்க. அது எல்லாத்துக்கும் இஷ்டப்படுறதில்ல. ஒரு பெரியவங்க சொல்கிறாங்கன்னு அதை சிந்திக்கிறதில்ல. பின்னாடி கஷ்டம்னு வர்றப்ப தான் ஐயோ என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சுன்றாங்க பாரு, அப்போ தான் அவங்களோட அருமை அந்த மருமகளுக்கும் புரியும். தயவு செய்து வீட்டில் உள்ள பெரியவங்க பேச்சை கேளுங்க. அவங்க உங்களை கெட்டு போகிறதுக்கு சொல்ல, உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறாங்க. எப்பயுமே ஒரு பெரியவங்க சொல்கிறாங்கன்னா அதை சிந்திச்சு நீங்களாக முடிவெடுங்க. ஆனால் நான் சொல்கிறேன் செய், அவங்க என்ன சொல்கிறது, அந்த வாக்குவாதத்துக்கு போகாதீங்க. என்றைக்கா இருந்தாலும் பெற்றவங்க சொல்கிற பேச்சை பிள்ளைங்க கேட்குதோ அப்போ தான் உன்னோட பிள்ளைங்க ஓன் பேச்சை கேட்கும். நீ இன்றைக்கி பெற்றவங்க பேச்சை கேட்காம போனீங்கன்னா நாளைக்கு ஓன் பேச்சை ஓன் பிள்ளைங்களே கேட்காது. அதனால் சிந்திங்க, செயல்படுங்க. இன்ஷா அல்லாஹ் நல்லதே நடக்கட்டும். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் சொன்னது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ்.